வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் தமிழக வெற்றி கழக தொடர்களுக்கும். இந்த காணொலி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் நம்மளுடைய தளபதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கை எதற்காக அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக ஒரு அறிக்கை தளபதி அவர்கள் விட்டுருந்தாங்க. இப்போ அந்த அறிக்கையை பற்றியான விமர்சனங்கள், பேச்சுக்கள் தான் வந்து இப்போது சோசியல் மீடியாவில் வந்து பெரிய பரவலாக போயிட்டுருக்கு. எதற்காக அந்த அறிக்கை விட்டாங்க, அந்த அறிக்கை நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தளபதி அவர்கள் அறிக்கை விட்டாலே வந்து அது அன்றைக்கி ஃபுல்லாகவே அதாங்க பேசு பொருளாக இருக்கும். தளபதி அவர்கள் அறிக்கை விட்டாலும் சரி, தளபதி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே சரி, அதுதான் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவோட பேசு பொருளாகவே இருக்குது. தமிழக வெற்றி கழகம் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாராலுமே வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி தான் வந்து நேற்று தளபதி அவர்கள் விட்ட அறிக்கையுமே வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக போயிருக்கு. எதற்காக வந்து அந்த அறிக்கை விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது பெரியார் அவர்கள் வந்து தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை வந்து நீங்கள் வந்து தலைவராக வச்சு கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாரி திமுக எம்பிக்களையும் திமுக சார்ந்த கூட்டணி எம்பிக்களையும் பார்த்து அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு எதிர்வினை ஆற்று விதமாக தான் வந்து தளபதி அவர்கள் வந்து அறிக்கை விடுறாங்க. எதற்காக தளபதி அவர்கள் வந்து அறிக்கை விடணும் அப்படின்னா, பெரியார் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஒன் ஆஃப் த கொள்கை தலைவர். அப்படி கொள்கை தலைவரை எதிர்த்து யாராவது பேசினா நம்மளும் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையோட வெளிப்பாடு இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இது ரெண்டுத்தையும் சுட்டி காட்டி தான் வந்து தளபதி அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து தமிழ் மீது பற்று இருந்துச்சு அப்படின்னா எதற்காக வந்து மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து திணிக்கணும். பெரியார் அவர்கள் வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தம் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தமிழுக்கு தான் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கான இதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாரி தான் அந்த ஒரு டோனில் தான் வந்து தளபதி அவர்கள் வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றிய அரசுடைய பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு கூட பெரியார் அவர்கள் தேவைப்படுகிறாரு. இத்தனை ஆண்டு கழித்துமே வந்து பெரியார் அவர்களை பேசி தான் வந்து அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுவே போதும், அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சகாப்தமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக சுட்டி காட்டியுமே வந்து தளபதி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று இருந்தாங்க. ஓகே. இந்த அறிக்கை வந்துடுச்சு. இந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி சைட்லேருந்து கண்டிப்பாக எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஏதாவது கத்துவார், ஏதாவது வந்து செருப்பு போட மாட்டேன், பனியை போட மாட்டேன், சட்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா அவர் சொல்லலைங்க. பிஜேபியோட கிளை கழகமான நாம் தற்கூரி கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரில் ஒரு தற்கூரி கட்சி இயங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து எதிர்வினை ஆட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பெரியாரை போட்டு அந்த அடி அடித்தோம், அந்த பொழந்து எங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ பேச்சு பேசினார், பெரியாரை பற்றி அவ்வளோ பேச்சு பேசினார், நீங்கள் எதிர்வினையே ஆற்றவே இல்லையே. இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் பேசுனாங்க மட்டும், அதற்கு மட்டும் வந்து நீங்கள் எதிர்வினை ஆட்டுறீங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அதில் இன்னொன்று குறிப்பிட்டிருந்தாங்க, நிர்மலா சீதாராமனுக்கு வந்து இவர் வந்து அறிக்கை விட்டார் அப்படின்னா அவங்க வந்து பதில் வராது, இதே சீமானவர்களுக்கு வந்து பதில் சொன்னார் அப்படின்னா உடனே வந்து பதிலடி போவோம். அதனால் அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் வந்து அவர் வந்து எங்களை எதிர்த்து வந்து அறிக்கை விடலை அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து சில சோம்பி கூட்டம், அதில் முக்கியமான சோம்பி, அதாவது அவங்க வீட்டிலே வளர்க்குற ஒரு சோம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாப்புல. அவர் தான் வந்து வேறு யாரும் கிடையாது, கரிகஞ்சி கார்த்தி. அவர் வந்து என்னமோ எப்போ பார்த்தாலும் வாய்ஸ் அவடால் விடுறது. நாம் தமிழர் கட்சியை பகைச்சிக்கிட்டீங்க, அவ்வளோதான், எதிர்வினைகள்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து யாருக்கு எதிர்வினை அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவரே உணர்ந்திருப்பார், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு வந்து இந்த வாய்ஸ் அவடாலாம் கிடையாதுங்க, ஒன்லி செயல். தளபதி சொல்கிற மாதிரி செயலில் மட்டும்தான் நாங்கள் இருப்போம். இந்த உங்களை மாரி வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு வீடியோவில் வந்து ஆசு ஊசுன்னு பேசிக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பில் வந்து நாங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே அரசியல் பண்ண வரலை. நாங்கள் வந்து மக்கள் எங்கே பிரச்சனையில் இருக்காங்களோ அந்த பிரச்சனைகளை போய் நேரில் போய் சந்தித்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அரசியல் வந்திருக்கோமோ. அதை விட்டுவிட்டு 24 மணி நேரமாக செய்தியாளர் சந்திப்பில் போட்டேன். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமாம், என்ன பண்ணுறது, உங்கள் அண்ணன் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறாரு, இல்லை குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறாரு. அதனால் வந்து கேள்வி கேட்குற இவர் ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கார். சரியான பைத்தியக்காரத்தனமான அரசியல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லலாமா? பெரியாரை பற்றி நீங்கள் பேசுனதுக்கு நாங்கள் ஏன் எதிர்வினை ஆற்றலை அப்படின்னா, சீமான் அவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஆளே கிடையாது, புரியுதா?
சீமான் அவர்களை நாங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே நினைக்கிறது கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு அந்த கும்பல் மூலமாக வந்து எப்படி சொல்கிறது, நிதியை வசூல் பண்ணி, அதாவது திரள் நிதியை திரட்டி அதில் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஜீவன், அவ்வளோதான். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை அரசியல் பேச முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார். ஸோ அவர் தான் சொன்னார் பெரியார் வந்து பெரியாரோடைய கொள்கை பேரன்னு சொன்னார். எந்த கொள்கை பிடிச்சி அவர் பேரனாக போனார்? எந்த கொள்கையை பிடிச்சி அவர் வந்து இப்போ பெரியாருக்கு வந்து பேரனானார்? அதுவும் கொள்கை பேரனா ஆனார் சொல்லு பார்ப்போம். அவர் தான் சொன்னார் பெரியார் மேடையில் இருக்கும்போது என்ன பண்ணார், சாமியே இல்லைன்னு சொன்னார். இன்றைக்கி முப்பாட்டம் முருகன் அப்படிங்கிறாரு. ஸோ இவ்வளோ ஒரு மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு ஆளை போய் அவருக்கு போய் நம்ம பதில் சொல்லி, ஸோ அவருக்காக நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண நாங்கள் வந்திருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்கள் தளபதி வந்து ஒரு பதில் சொல்கிறான்னு வச்சிங்களேன், மக்கள் நாள் எப்படா வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து மைக்கை வாயில் நீட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். நல்லா குளிச்சு முழுவிட்டு நல்லா வீட்டு வாசலே நிற்பாப்புல. மீடியா வந்ததும் போதும் அப்படியே வாயில் வர்றது எல்லாத்தையும் கக்குறது. சார் நைட்டு அடித்த போதை தெளிகிற அளவுக்கு கக்குன்னு கக்க வேண்டியது. ஸோ நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசுகிற ஒரு ஆளாக இருந்தால் நம்ம அவருக்கு வந்து பதில் சொல்லலாம். அதேமாரி வந்து மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இருந்தால் கூட சரி ஓகே, மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அப்படிங்கிற ஒரு டோனில் நம்ம கொடுக்கலாம். ஸோ மக்களால் வந்து ஒரு டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு கூட ஒன்று வச்சுருக்காங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள். ஸோ 2 கட்சி நிற்கிது. ஸோ அந்த 2 கட்சியில் வந்து டெபாசிட் கூட வாங்கலை. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கீங்க? ஸோ உங்களை மதித்து நாங்கள் எதுக்கு பதில் சொல்லணும்? ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஜோம்பி கூட்டத்துக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, ஸோ சீமான் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அரசியல் எதிரியும் கிடையாது, அவரை நாங்கள் ஒரு ஆளாகவே மதிக்கலை, புரியுதா? வேணும்னா அரசியலில் வேணால் போட்டி போட்டு பாருங்கள், எங்களோட ஜெயிச்சு வெற்றி பெறுங்க, நாங்கள் வாழ்த்து தான் சொல்லுவோமே தவிர உங்களை மாரி பொறாமப்பட மாட்டோம், பொச்சரிப்பு போட மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஏன் வந்து சீமானுக்கு வந்து பதில் சொல்லலை அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து பதில் சொல்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஜோம்பி கூட்டத்துக்கு சொல்லிக்கிறேன். அதே போல் தமிழக வெற்றி கழக தோழர்கள், தளபதி ரசிகர்கள் அவர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஓகே, நன்றி.